தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்பானவர்களே, இன்று இறை சிந்தனையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி எரேமியா 4ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 23 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். நான் நாட்டை பார்த்தேன், அது பால் நிலமாய் கிடந்தது. வானங்களை பார்த்தேன், அவற்றில் ஒளியே இல்லை. நான் மலைகளை பார்த்தேன், இதோ அவை அதிர்ந்தன. குன்றுகள் அனைத்தும் அசைந்தன. நான் பார்த்தேன், மனிதரையே காணவில்லை. வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன. நான் பார்த்தேன், இதோ செழுமையான நிலமெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஆண்டவரின் திருமுன் அவரது கோப கனலால் அந்த நகர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன. ஆண்டவர் கூறுவது இதுவே: நாடு முழுவதும் பாழடைந்து போகும், எனினும் அதனை முற்றிலும் பாழாக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு புலம்பும், மேலே வானங்கள் இருள் அடையும். ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன், இது பற்றி வருந்த மாட்டேன். நான் முடிவு செய்துவிட்டேன், மனம் மாற மாட்டேன். குதிரை வீரர் வில் வீரர் எழுப்பும் ஒலி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டமெடுப்பர். புதர்களுக்குள் மறைந்து கொள்வர், பாறைகள் மீது ஏறிக்கொள்வர். நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர். அவற்றில் குடியிருக்க எவருமே இரார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை பார்க்கிறபோது நமக்கு என்ன தோன்றுகிறது? ஆண்டவரின் 2ஆம் வருகையை பற்றி தான் இறைவாக்கினர் எரேமியா சூளுரைக்கிறார். நாட்டை பார்க்கிற பொழுது பாழ் நிலமாக கிடந்ததாம். வானங்கள் ஒளியே இல்லாமல் ஒளியிழந்து கிடந்ததாகவும், மலைகளை பார்த்தேன், அவை அதிர்ந்து நின்றது. குன்றுகளை பார்க்கின்றபோது அசைந்தன. ஆண்டவரின் நாமம் வல்லமை மிக்க நாமம். இயேசு என்ற நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இயேசுங்கிற ஒரு நாமத்திற்கு மகிமை உண்டு. இயேசுங்கிற நாமத்துக்கு சக்தி உண்டு. இயேசுங்கிற நாமத்துக்கு ஒரு பவர் உண்டு என்பதை சுட்டி காட்டுகின்றது. அவர் வரப்போகிறார். நான் பார்த்தேன், பாழ்நிலமாய் கிடந்தது. ஆண்டவரின் வருகைக்காக சொல்லப்பட்ட வசனங்களாக சித்தரிக்கப்படுகின்றது. ஆண்டவர் பார்க்கிறார், வானத்திலிருந்து மானிடரை பார்க்கிறார். யாரேனும் ஆண்டவரை தேடுவோர் உண்டோ என்று கூர்ந்து நோக்குகின்றார். ஒருவர் கூட இல்லை. ஆண்டவரை தேடுபவர்கள் ஒருவர் கூட இல்லை. உலகில் கடவுளை தேடும் மக்கள் இறையடியார் அற்றுப்போயினர். ஒருவர் கூட ஆண்டவரை தேடவில்லை என்று இறைவாக்குகள் உரைக்கின்றன. ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் வானத்தை சுற்றி பார்க்கின்றது. அவருடைய கண்கள் பூவுலகம் எங்கும் சுழன்று கொண்டிருக்கின்றதாம். பூவுலகம் எங்கும் மண்ணுலகம் எங்கும் சுழன்று கொண்டிருக்கிறதாம். ஒவ்வொருவரையும் கவனித்து பார்க்கிறார். அவர் செய்கின்ற செயல்களுக்கு தக்க பலனை கொடுக்க அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். எனவே அவர் பார்க்கிறார், நாட்டை பார்க்கிறார், தமிழ்நாட்டை பார்க்கிறார், இந்திய நாட்டை பார்க்கிறார், அயல் நாடுகளை பார்க்கிறார். ஆண்டவருக்கு உரியதை ஆண்டவருக்கும், அரசனுக்குரியதை அரசனுக்கும் கொடுக்கிறார்களா? மனிதனுக்குரிய மதிப்பை மனிதனுக்கும், கடவுளுக்குரிய ஆராதனைகளை கடவுளுக்கும் செலுத்துகிறார்களா? நேர்மையை நேர்மையாளருக்கும், உண்மையை உண்மையாளருக்கும்,
பரிசுத்தத்தை பரிசுத்தருக்கும் இருக்கின்றவருக்காகவே பொறுமை உள்ளவருக்கும் அன்புள்ளவருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் துன்பத்தை தாங்கிக் கொள்பவர்கள் துன்பத்தை தாங்கிக் கொள்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் பிறர் மகிழ்ச்சி கொள்வதிலும் இருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் ஒருவருக்கு செய்கிற உதவியை பார்க்கிறார். நீங்கள் ஒருவருக்கு செய்கிற தீமைகளை பார்க்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன திட்டமிட்டு கொண்டிருக்கிறாய்? என்னத்தை புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். நீர் நினைப்பதையும் நடப்பதையும் படுப்பதையும் உறங்குவதையும் உண்ணுவதையும் உடுத்துவதையும் அமர்வதையும் எழுவதையும் உறங்குவதையும் பார்த்து கொண்டே இருக்கிறாராம் கடவுள். திருப்பாடல் 139 சொல்லப்பட்டபடியாக அமர்வதையும் எழுவதையும் பார்க்கிறார். யாரோடு அமர்ந்திருக்கிறாய்? எங்கு அமர்ந்திருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறாய்? எதை தியானித்து கொண்டிருக்கிறாய்? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எந்த காரணத்திற்காக கவலைப்படுகிறாய்? எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாய்? மகளே, நான் வரக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கிவிட்டன என்று சொல்லி நம்மிடம் கணக்கு கேட்க வரப்போகிறார். பார்க்கிறார், நாட்டை பார்க்கிறார். நாட்டில் சாபம் நிறைந்திருக்கின்றன. குடிபோதைகளால் நிறைந்திருக்கின்றன. பொறாமைகளால் மனிதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். குடித்து வெறித்து கொலை செய்யக்கூடிய கொலைகாரர்கள் நிரம்பியிருக்கின்றனர். எரிச்சல், வஞ்சகம், பழிச்சொல், பழிப்புரை, சினம், சீற்றம், கொடும் சொல், கெட்ட வார்த்தை, இறைவன் மீது அவநம்பிக்கை கொள்ளுதல் போன்றவை எல்லாம் பார்க்கிறார். சுரண்டல், லஞ்சம், ஊழல், கொடுமை, பழிப்புரை, பழி வாங்குதல், ஏவி விடுதல், பில்லி சுனியம், மாந்திரீகம், மை தாயத்து தகடுகள், பிறரை அழிப்பதை, பிறரை கொல்வதை, பிறருக்கு தீங்கு செய்வதை, பிறர் பெயரை கெடுப்பதை, பிறரை பற்றி குறை கூறுவதை, குற்றப்படுத்துவதை பார்த்து கொண்டிருப்பதாக கூறுகிறார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். நாட்டை பார்த்தேன். லஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. ஊழலில் மிதந்து கொண்டிருக்கிறது. குடிபோதையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நியாயம் என்பது இல்லை. உண்மை என்பது இல்லை. இரக்கம் என்பது இல்லை. கருணை என்பது இல்லை. விட்டு கொடுத்தல் என்பது இல்லை. பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் என்பது இல்லை. பிறரை வாழ வைப்பது என்பது இல்லை. பொறாமை, எரிச்சல், சீற்றம், சினம், வைராக்கியம், போட்டி, பொறாமைகள், கட்சி மனப்பான்மைகள், ஜாதி வெறி, இனவெறி, மொழிவெறி, குலவெறி என்று பலவித பாகுபாடுகளை பார்க்கிறார். நான் நாட்டை பார்த்தேன். நாடு சாபத்தில் மிதந்து கொண்டிருந்தன. வானங்களை பார்த்தேன். வானங்கள் ஒளியை இழந்து போயிருந்தன என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற இவ்வேளையிலும் கூட நாம் செய்கிற வேலையை, தொழிலை, ஜெபத்தை, பிறருக்கு உதவி செய்வதை, பிறருக்கு ஆறுதல் சொல்வதை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அவர் ஒவ்வொன்றாக தான் படைத்த படைப்புகளை உற்று நோக்கி பார்க்கிறார்.
ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் கடவுள் வெறுமையாயிருந்த இவ்வுலகை இருளடைந்த ஆழத்தில் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் உலகை உருவாக்குகிறார். ஒளி உண்டாகுக என்றவுடன் ஒளி உண்டானது. ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. விலங்கினங்கள் தோன்றுக என்கிறார், உருவாயிற்று. விதையுள்ள மரம் செடி கொடி கனிகள் உண்டாகுக என்றார், உண்டாயிற்று. மனிதனை தன் சாயலாக படைத்து தன் உயிர் மூச்சை ஊத அவன் மனிதனானான். களிமண்ணால் ஒரு மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் தன் ஆவியை புகுத்துகிறார். அவனுக்குள் உயிர் வந்ததாம். அனைத்தையும் நல்லது என கண்டவர் 7ஆம் நாளில் ஓய்விருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தொடக்கத்தில் ஒவ்வொன்றாக வானத்தை, பூமியை, ஒளியை, இருளை, பகலை, இரவை, நண்பகல், மாலை வேளைகளை பார்த்தபொழுது சந்தோஷமாக இருந்ததாம். நன்றாக இருந்தது, நல்லது என்று கண்டேன் என்று சொன்னார். இன்று பார்க்கிறார், நான் படைத்த இந்த நாட்டை, இந்திய நாட்டை, தமிழ்நாட்டை, அயல் நாடுகளை நான் பார்த்தேன். அவை பாவத்தின் மிகுதியால் நாடுகள் விபச்சாரத்திலும் போதைப் பொருள்களுக்கு அடிமைப்பட்டும் நாடு சாபத்தில் கிடக்கின்றன. கொலை, கற்பழிப்புகள், பலாத்காரங்கள், வரதட்சணைகள், லஞ்சம், ஊழல், அதிகாரம், ஆணவத்தினால் நாடு நிரம்பியிருக்கிறது. ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நாடு பாவத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. நாட்டு தலைவர்களிடம் நாணம் இல்லை, அன்பு இல்லை, பொறுமை இல்லை, பகிர்தல் இல்லை, இரக்கம் இல்லை, கனிவு இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆண்டவரை நினைப்பது இல்லை, இறை பற்றி இல்லை என்று கூறுகிறார். குடும்பங்களை பார்க்கிறார். குடும்ப தலைவன் தலைவியை பார்க்கிறார். பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறார்கள், ஞான காரியங்களில் இறை வார்த்தை எவ்வாறு படிக்கிறார்கள் என்று பார்க்கிறார். பார்க்கிற ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் பார்த்து நல்லதென்று கண்ட எல்லாவற்றையும் படைத்து நலமென்று கண்டார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆனால் இன்று பார்க்கிறார், நாட்டை பார்த்தால் சாபத்து, பில்லி சூனியம், மாந்திரீகம், கட்டுகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத தடைகள், மழை இல்லை, பஞ்சம், வறட்சி, வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளிகள், பிணக்குவியல், நாற்றம், நெருப்பு மூலம் சாவு. சோதோம் குமாரில் ஏற்பட்ட நிகழ்வுகள், எகிப்தின் மீது கொண்டு வரப்பட்ட கொள்ளை நோய்களின் சீற்றம், கொலை, கொள்ளை, போதைப் பொருள்கள், போர்கள், போர்க்கலவரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாராம். நான் பார்த்தேன், மனிதரை பார்த்தேன், விலங்குகளை பார்த்தேன், மரங்களை பார்த்தேன், கனிகளை பார்த்தேன், கடலை பார்த்தேன், இரவு பகலை பார்த்தேன், சூரியன் சந்திரனை பார்த்தேன். எல்லாவற்றிலும் குறைவுபட்டு போயின. நான் படைத்த படைப்புகள் அனைத்தும் நல்லதென்று கண்டேன். மனிதன் ஆண்டு கொள்கை என்று அதிகாரத்தை கொடுத்தேன். ஆனால் இயற்கைகளை எல்லாம் அழித்து நாஸ்தியாக்கி விட்டான் மனிதன். கனிதரும் மரங்கள், கொடிகள், காய்களை படைத்தேன். மனிதர்களை என் சாயலில் படைத்தேன். மிருகங்கள், ஆடு, மாடு, கோழி, கொக்கு, வாத்து, பறவைகள் எல்லாவற்றையும், உயிரினங்களை எல்லாம் படைத்தேன். ஆனால் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். காடுகளை அழித்து விட்டார்கள், நன்மைகளை அழித்து விட்டார்கள், நீதி அழித்து விட்டார்கள், நேர்மையை அழித்து விட்டார்கள், தூய்மையை அழித்து விட்டார்கள். பாழ்பட்டு போனது மனித உள்ளம். நாடு பாழ்பட்டு சாபமாக்கப்பட்டுள்ளது. மனித உள்ளங்கள் பாழ்பட்டு பாவத்தில் நிரம்பியிருக்கிறது.
என்று ஆண்டவர் இன்று நம்மை பார்த்துதான் கூறுகிறார். நாட்டை பார்த்தேன், நான் படைத்தபோது பார்த்த உலகமும் வானமும் பூமியும் இல்லையே. நான் கொடுத்த சமாதானத்தை பார்த்தேன், இல்லையே. நான் கொடுத்த அன்பை பார்த்தேன், யாரிடமும் இல்லையே. நான் கொடுத்த இரக்கத்தை பார்த்தேன், யாரிடமும் இல்லையே. என்னை போல் ஆகுங்கள், என்னை நம்பாவிட்டால் என் செயல்களை கண்டாவது நம்புங்கள் என்று சொன்னவர் இன்று நம்மை பார்க்கிறார், நாட்டை பார்க்கிறார். நாடு சபிக்கப்பட்டு விபச்சாரம், ஒழுங்கினம், பரத்தமை, சிலை வழிபாடு, மூட பழக்க வழக்கங்கள் சிக்குண்டு கிடக்கின்றன. தாயத்து தகடுகளுக்கு மாட்டிக்கொள்கின்றன. ஆண்டவர் பார்க்கிறார். அநீதி செய்கிறவர்களையும், அக்கிரமம் செய்கிறவர்களையும், பாவம் செய்கிறவர்களையும், கொலை குற்றங்கள் செய்கிறவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறாராம். எனவே மலைகளை பார்த்தேன், அவை அதிர்ந்து போயின. இயேசுவின் நாமம் நடுங்குகிறது. வானத்தை பார்க்கிறபோது சந்திரன் சூரியன் ஒளி இழந்து இருளாகி போனதாம். மனிதரையே காணவில்லை என்கிறார். வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டதாம். நான் பார்த்தேன், செழிப்பான நிலமெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஏனென்றால் ஆண்டவரது கோபக்கனல் அதன் நகரங்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன. அவர் பார்க்கிறபோது மனிதன் மலைகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த வசனங்கள் முற்றிலுமாக ஆண்டவர் நல்லதென கண்டு உலகத்தை 7 நாட்களில் படைத்தவர் இன்று பார்க்கிறார். எல்லாம் பாழடைந்து, ஒளி இழந்து, வலிமை இழந்து, பலன் இழந்து, நடுநடுங்கி பயந்து நிற்கின்றன. மனித சாயலே இல்லாத பாடுகள் நிறைந்த இயேசுவுக்கு கொடுத்த வேதனைகளை விட தான் படைத்த படைப்புகளை அழித்து கொண்டிருக்கிறானே, தன்னிடம் கொண்டுள்ள குணநலன்களை அழித்து விட்டானே, தேடுவது இல்லையே கடவுளையே என்று குமருகிறார். மலையை பார்த்தேன், எப்போது என் தேவன் வருவார் என்று ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கிறது. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் காணவில்லை அப்படின்னு ஒரு பாடல் வரிகளை கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் வேதாகம பாடல்களில் பார்க்கிற போது ஒரு பாடல் வரி இருக்கிறது இந்த வசனங்களுக்கு. நான் வானத்தை பார்த்தேன், எப்போது என் இயேசு வருவார் என்று. அது வாடியே நின்றது, தெரியாது என்றது. காரணம், அவர் வருகையில். நீ ஆயத்தமாயிரு, பயப்படாதே, நன்மை செய் என்றது என்று ஒவ்வொரு இறை வசனங்களும் வாழ்வதற்கு வழி சொல்லி கொடுக்கின்றன. ஆண்டவரின் வருகையை ஆயத்தப்படுத்தவே மலைகள், குன்றுகள் அனைத்தும் எழும்பிடுக, விழித்தெழு, பசித்திரு, புசித்திரு, தனித்திரு, ஜெபித்திரு, வாசித்திரு, ஆண்டவரிடம் பேசிரு, ஆண்டவரோடு இருந்திரு, ஆண்டவருக்காயிருந்திரு என்று சொல்லி இந்த இறை வசனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதாம், கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். எனவே குன்றுகள் அசைந்து போயினும், மலைகள் நிலை சாயினும், உன்மீது கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று சொன்னவர் இன்று எல்லாம் நிலை சாய்ந்து போயின, நிலைகுலைந்து போயின. மனிதர்கள் அனைத்தையும், படைப்புகளை அழித்து
பாழ் நிலமாக்கி விட்டார்கள், எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள், எல்லாத்தையும் எரித்து விட்டார்கள் என்று இந்த மனிதனை படைத்ததை குறித்து நான் வேதனைப்படுகிறேன் என்று மனிதனை படைத்ததினால் வேதனை கொள்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை, வானத்து பறவைகளை பார்த்தேன், அனைத்தும் பயந்து போய் ஆண்டவர் முன் மறைந்து விட்டனவாம். நான் பார்த்தேன், செழுமையான நிலங்களெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. அவர் கண் பட்டவுடன், அவர் பார்த்தவுடன் தவழிழைத்த உள்ளங்களும் தவறடித்த மனிதர்களும் பயந்து நடுங்கி கிடுகிடுத்து அண்ட சராசரமே நடுங்குகிறதாம். எனவே அன்பானவர்களே, அவரது கோபக்கனல் வெகுண்டெழும் முன் மனம் மாறுவோம். செழிப்பான நிலமெல்லாம் பாலின் நிலமாகிவிட்ட போது, செழுமையே இல்லாத, கடவுளே தேடாமல், கடவுளையே பார்க்காமல், கடவுளையே கேட்காமல் இருக்கின்ற மனிதர்களுடைய நிலை என்ன ஆவது என்று சிந்திப்போம். ஆண்டவர் இன்று ஒவ்வொன்றாயும் பார்க்கிறார். கடலை பார்க்கிறார், விண்மீன்களை பார்க்கிறார், கோள்களை, நட்சத்திரம், சூரியன், சந்திரனை பார்க்கிறார். ஒளி இழந்து போய்விட்டன. மனிதரை பார்க்கிறார். மனிதர்கள் மலையிலும் குகையிலும் ஒளிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் பாவம் இருக்கிறது, மனம் மாற விரும்பவில்லை என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாராம். அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலைகளை நாம் மனதில் கொண்டு ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக நாம் தயாரிப்போம். நாம் நல்லதை பார்ப்போம், நல்லதை பேசுவோம், பிறருக்கு நன்மை செய்வோம். கண்களால் நல்லதை பார்ப்போம், காதுகளால் நல்லதை கேட்போம், வாயினால் நல்லதை அறிவிப்போம், நல்லதை அறிக்கையிடுவோம். ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம், ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். புகழ்ச்சியும் ஆட்சியும் மகிமையும் கனமும் உரித்தாகக்கூடிய இறைவனுக்கும் இருக்கின்றவர்களுக்கும் அகரமும் நகரமும் ஆனவருக்கும், நான் தூய்மையாய் இருப்பது போல் நீங்களும் தூய்மையாய் இருங்கள் என்றவருக்கு நம்மையே முழுமையாக காணிக்கை செலுத்தி ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரின் இறை வார்த்தை இன்று உங்களை தூண்டட்டும். உங்கள் உணர்வுகளை தூய ஆவியின் உணர்வோடு இணைத்து உயிர் பெறச் செய்யட்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், நான் முடிவு செய்துவிட்டேன், மனம் மாற மாட்டேன். நான் சொல்லிவிட்டேன், இது பற்றி வருந்த மாட்டேன். நான் முடிவு செய்துவிட்டேன் என்கிறார், மனம் மாற மாட்டேன் என்கிறார். எனவே ஆண்டவரின் வருகை சமீபத்தில் உள்ளது என்பதை நினைவில் கொண்டு, நல்லதை பார்த்து, நல்லதை செய்து, நீதி, நேர்மை, உண்மை, உத்தமம் எல்லாவற்றிலும் நிலைத்து நிற்போம். சிலை வழிபாடு, அழுக்காறு, சினம், சீற்றம், எரிச்சல், காழ்ப்புணர்ச்சிகள், கட்சி மனப்பான்மை, ஜாதி வெறி, குலவெறி, மதவெறி, இனவெறி, மொழிவெறி என்று இவைகளை களைந்து இயேசுவை பார்ப்போம். வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி இயேசுவை பார்ப்போம். நாமும் அவரோடு பரலோகத்திற்கு ஒரு நாள் எடுத்து கொள்ளப்பட நம் குறைகளை, பாவங்களை குறைத்து கொள்வோம். இயேசு நம்மை பார்த்து, நீ ஆகிலும் என் இதயத்திற்கு உரியவனாய் இருந்தாவே என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாம் சொந்தக்காரராக நாம் வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வைத்து ஜெபிப்போம். நாட்டு தலைவர்கள் மனம் மாற, குடும்ப தலைவர்கள் மனம் மாற, நாம் மனம் மாற முயற்சிப்போம். நல்ல செயல்களை செய்ய ஆண்டவரின் அருள் வேண்டி இதோ இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் பிறருக்கு அறிவிப்போம், அதை வாழ்வாக்குவோம். நம் வாழ்வில் வசந்தம் தோன்ற இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க இறையை வேண்டுகிறேன். ஆமீன்.